எதிராகத்தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் ஆட்சியாளர்கள் அநேகமாக பெரும் பண முதலைகளுக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த பண முதலைகள் எல்லாம் அந்நியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இப்போதான் இறந்து போயிருக்காங்க. அவருடைய நினைவலைகளை பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு சங்கங்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவருக்கு போட்டியாக ஆரம்பித்த விக்ரமராஜா அவர்களே மனமுருகி சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுக்குன்னு ஒரு நாள் அல்லது உழவர்களுக்கு திருநாள் என்னது பொங்கல் இருக்குது, அது மாதிரி தொழிலாளர்களுக்கான ஒரு நாள் இருக்குது மே 5. இது போலவே ஒரு நாள் வணிகர் சங்கத்துக்குன்னு ஒரு நாள், அதாவது மே மாதம் 5ஆம் தேதி என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது. அதற்காக அந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிகர்களையும், சிறு வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த வணிகர் தினத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தார். அது மட்டுமல்ல, வணிகர் நல வாரியம் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு வாரியத்தை உண்டாக்கினார். அதற்கு அடிப்படை ஆதாரம் ஆலோசகர் முழுக்க தா வெள்ளையன் தான். ஆமாம், அவர் தா வெள்ளையன் அவர்களை வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் அது பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அவர் தூத்துக்குடியை சார்ந்தவர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய துணைவியார் ராஜாத்தி அம்மாளுடைய சமுதாயத்தினர் என்பதற்காக மட்டுமல்ல, வழக்கமாகவே ரொம்ப அகமைகளோட இவர் எப்போ பார்த்தாலும் கோபமாக வணிகர்களுக்கு ஆதரவாக செல்லும் பொழுது அது சிரிப்பு மூட்டுவதற்காக இருவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நான் நல்லா கண்கூட பார்த்துருக்கேன். அது மட்டுமல்ல, 2011-16 ஜெயலலிதா அவர்கள் அம்மா வாரச்சந்தை என்ற ஒரு சந்தையை உருவாக்க வேண்டும். அது ஏற்கனவே உழவர் சந்தை என்று ஒன்று இருந்தது. உழவர் சந்தை இப்பொழுதும் இருக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதற்கு ஆனால் உழவர் சந்தைக்கும் அம்மா வாரச்சந்தைக்கும் வித்தியாசம் என்னென்னா, உழவர் சந்தையில் காய்கறிகள், அழுகும் பொருட்களை விவசாயிகள் பக்கத்து ஊர்லேருந்தோ, பக்கத்து மாவட்டத்திலேருந்தோ, வெளி மாவட்டத்திலேருந்தோ பேருந்தில் கொண்டு விற்கலாம். அதை இலவசமாக கொண்டு வரலாம், இப்போ கட்டணம் இல்லாமல் சொல்லப்பட்டது. அதோட இம்ப்ரூவைசேஷன் தான் அம்மா வாரச்சந்தை. ஆமாம், அம்மா வாரச்சந்தைனா ஆல் மேனுஃபேக்சர்ட் மெட்டீரியல் அவைலபிள் அவென்யூ, அல்லது ஆல் மெட்டீரியல் மேனுஃபேக்சர்டு அவைலபிள் ஹோம்னு கூட சொல்லலாம். அம்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அது அப்போது மேயராக இருந்த, சென்னையில் மட்டும் துவங்க வேண்டும், மேயராக இருந்த சைதை துரைசாமி அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னாங்க. அது என்னையே அந்த திட்டத்திற்கு இயக்குநராக நியமனம் செய்து நானே அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ தான் தெரிய வந்துச்சு, ஊசி முதல் ஏசி வரை, ஏசி முதல் ஏரோப்ளான் வரை. அப்போ இருக்கக்கூடிய வங்கிகள் இருக்கு பாருங்க, அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், அவர்கள் கடன் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஊக்குவிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான நேஷனலைஸ்டு வங்கி அப்பொழுது இருந்தது. அதுபோலவே தனியார் வங்கியில் ஒரு 50-60 தனியார் வங்கிகள், இவர்கள் அனைவரும் ஒன்று கூட்டி சைதை துரைசாமி அவர்கள் தலைமையில் அது நம்ம அந்த உங்களுடைய பயனாளர்கள் யார், அவர் கமர்ஷியல் டேக்ஸ் யார் யாருக்கு நீங்கள் டேக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவர்கள். அப்புறம் அடுத்தாப்புல தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு பாருங்க, அந்த உற்பத்தியாளர்கள், சிப்காட்டு, இதிலெல்லாம் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள். அப்போ கோழியிலேருந்து, ஆடிலேருந்து, முட்டையிலேருந்து, கருவாலேருந்து உலகமே கொண்டு வரணும் வந்தாச்சு. அப்போதான் வருகிறார் யார், தா வெள்ளையன் என்ற வணிகர் சங்க தலைவர். இது என்னப்பா, இது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வரீங்களேன்னு சொன்னோன்னே அவர் மிகப்பெரிய அளவில் போராடினார். மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்கள் முதலமைச்சரிடம் அழைத்து சென்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ தான் சொன்னாங்க, இது அப்புறம் எங்களுக்கு என்னதான் இருக்குது, இதை நம்பி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அது வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சொன்னார்கள், 200 வகையான கடைகள் போடப்படும், உங்கள் சங்கமே போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, 38,000 40,000 நியாய விலை கடைகள், அதாவது காவேரி சூப்பர் மார்க்கெட்னு ஒரு பக்கம் இருக்கும், தஞ்சாவூர் அந்த இதெல்லாம், அது சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட், திருவல்லிக்கேணி சூப்பர் மார்க்கெட் இருக்கும். இவையெல்லாம் பார்த்தா 38,000 40,000 சூப்பர் மார்க்கெட்டுகள். அந்த அவங்களுடைய கோஆப்ரேட்டிவ், அப்போ ரேஷன் கடைகள், அமுதாங்காடியெல்லாம் வச்சு பாருங்கள். இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் சங்கமும் உங்களுடைய உறுப்பினர்கள் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க, ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, 40,000 கடைகள், நியாய விலை கடைகள் கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக இருக்கும் பொழுது இந்த வணிகர்கள் எந்த வகையிலும் பாதிக்கலையே. இந்த 7 நாட்கள்
7 நாட்களில் அது என்ன திட்டமிட்டார்கள் என்றால் 7 நாட்களில் 7 இடங்களில் சென்னையில் உள்ள 7 இடங்களில் வந்து அம்மா வாரச்சந்தை துவங்குவது. அப்படின்னா இன்னைக்கு விற்கக்கூடிய சாதாரணமாக தேங்காய் வந்து ஒரு 20 ரூபான்னு வச்சு 5 ரூபாய்க்கு விற்கலாம். ஏனென்றால் விவசாயி வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயி வந்து அது பேர் வருது 20% வேலுமணி புண்ணியத்தை இது இவர் பெரிய உள்ள போனான். அப்பொழுது வெள்ளையன் அவர்கள் வந்து விவசாயிகள் இந்த இடத்தில் ஒரு தடை செய்தா கொஞ்சம் அடுத்தாப்புல இன்னொரு இடத்துல ஒன்று முக்கியமானது, அந்த ஆன்லைன் புக்கிங் இருக்கு பாருங்க, மண்டி என்று ஒரு இது வந்துச்சுல, மண்டி என்று ஒரு இது விஜய் சேதுபதியை வந்து அதை அவர் விவசாய தொழிலாளர் பேச பண்ணிவிட்டார். அதையும் குறுக்கே என்ன வேணாப்பா, உனக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு வியாபாரம் உனக்கு ஒரு பிசினஸ் போயிடும். விவசாய அந்த வணிகர்கள் உள்ளூர் வணிகர்கள் என்ன அது வந்து வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தடை செய்தார் ஆன்லைன் கடைகள். அப்புறம் பார்த்தார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்கள்ட்ட முட்டி என்ன இப்போ சொல்கிறாருன்னா, இவர் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா இவங்களை முட்டி மோதி பண்ண நம்மளே ஆரம்பிச்சிடலாமேன்னு ஆரம்பிக்கப்பட்டதான். நிறைய கிராமங்கள் கூட இன்னைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒரு சிஸ்டம், ஏன் நம்ம அவங்கள்ட்ட முட்டி மோதி நம்மளே ஆரம்பிப்பேன்னு சொல்லி ஆரம்பித்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த இல்லை, அனைத்து சமுதாயத்தை யார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்தினரும் பாகுபாடு என்று ஒரு பிரச்சனை கிடைக்கும். அந்த உரிமையாளர் பிரச்சனை வந்தால் போய் நிற்பார். கிடைக்கும் அந்த பணம் கொடுத்து வட்டி கொடுத்துருப்பாங்க அந்த கலெக்ஷனில், அதில் போய் நிற்பார். கிடைக்கும் வங்கிகளுக்கும் உள்ள அந்த வியாபாரிக்கும் வங்கிகளுக்கும் உள்ள பிரச்சனை போய் நிற்பார். இப்போது அது சந்திக்க வேண்டிய அந்த இடம் கொடுத்தார். எவ்வளோ ஒரு மீசை என்பது வந்து என்றால் வியாபாரிகளுக்கு வெள்ளி மீசை நம்மளை கேட்கறது என்ன டைய இல்லை இதுதான் என்னுடைய அடையாளம் என்று உண்மை உள்ளது முடிவு செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் பாதையில் அவரிடமிருந்து பிரிந்தாலும் விக்ரமராஜா போன்றவர்கள் இந்த வணிகர்கள் நல்லா இருந்தால் தான். கொரோனா காலத்தில் போய் வால்மார்ட்லாம் மூடின சமயத்தில் வீட்டுக்கு சப்ளை பண்ணது வியாபாரிகள் சங்கம், குறிப்பாக வெள்ளையனுடைய அறிவுரை ஆலோசனையின்படி தான் கடன் எல்லாம் கொடுக்கப்பா செய்து வைத்தார். இப்படி ஒரு சங்கம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமில்லாமல் வியாபாரிகள் இல்லை என்றால், விவசாயிகள் இல்லை என்றால், வயல் இருக்கிறவர்லையும் வயிறு இருக்கும், வயல் இருக்கிறவர் விவசாயி இருப்பார், கடை இருக்கிறவரையும் வியாபாரிகள் இருந்தாலும். வியாபாரிகள்னா ஒன்றும் பெரிய கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படின்னா ஒரு ஊரில் ஒரு வெளியூரில் போய் வாங்கிட்டு வரோம், அதை பாதி வாங்கிட்டு வரும் பொழுது அதில் பாதி லாபம் கிடைக்கும். அந்த பாதி லாபத்தை தான் எடுத்துக்கொண்டு மீதி போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக பாதி எடுத்துக்கொண்டு மீதி உள்ளதை வச்சு தான் விற்பாங்க. அதற்கு வழிவகுத்தவர், ஒரு முறை செய்தவர் வணிகர் சங்கங்கள். அந்த வணிகர்கள் உருவாக்குற காரணமாக இருந்த வெள்ளையன் அவர்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நமது JK TV மன வருத்தத்தை எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.